ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்கும். சரி வாங்க இப்ப சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, 5 லவங்கம், கூடவே ஒரு அனாசிப்பூ, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட 250 கிராம் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துடுங்க. பாருங்க இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட பெரிய சைஸ்ல நல்லா பழமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் பெரிய சைஸ்ல 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்னதா இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க இப்ப வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நாம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போறோங்க. அதனால இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க. அப்பதான் சிக்கன் குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். எப்பயுமே சிக்கன் குழம்புக்கு சிக்கன் பீசஸ் கொஞ்சம் எலும்போட வாங்கிக்கோங்க. குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சிக்கன் பீசஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்பதான் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சிக்கன் பீசஸ்குள்ள இறங்கி சிக்கன் குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் இருக்கட்டும். சிக்கன் பீசஸ் இஞ்சி பூண்டு விழுதோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்க இப்ப 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸும் நல்லா வதங்கி சிக்கன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கடையில வாங்கின சிக்கன் மசாலா தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். இதே வீட்டில் அரைச்சதா இருந்தா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். நமக்கு சிக்கன் மசாலாவே நல்லா காரமா இருக்கும். அதனால மிளகாய்த்தூள் குறைவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க சிக்கனே நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. ஒருவேளை சிக்கன்ல தண்ணி இல்லை அப்படின்னா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காவை கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை அதிகமா சேர்க்க வேண்டாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். இதுவே நமக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப தேங்காய் விழுத அரைச்சி எடுத்தாச்சு. நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்து தாங்க சிக்கன் குழம்பு செய்ய போறேன். அதனால இது ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யற போது காலையில சிக்கன் குழம்பு செஞ்சோம்னா நைட் வரைக்குமே கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே விழுதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபில்டர்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க.
ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா ஃபில்டர்ல இருந்து தேங்காய் பால் சுத்தமா இறங்கிடும். இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை. பாருங்க, இப்ப தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை சிக்கனோட சேர்த்துடலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா சிக்கன் பீசஸும் மசாலாவோட சேர்ந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்ப இது கூட நம்ம வடிச்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, குழம்பு நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்பு திக்கா இருந்துச்சுன்னா போதும். இல்ல உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே ஸ்டவ்ல வச்சிருங்க. கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.